வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இந்த வார்த்தை நம்ம சிலுவையில 7 பூக்கள், அதுல கடைசியா நம்ம பராமரிப்பு பார்த்தோம். இப்ப அடுத்தது அங்கலாய்ப்பு பார்க்கிறோம். வேதத்திலே இந்த இடத்துல மட்டும்தான் ஈசப்பா சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. கைவிட்டீர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? ஒருவேளை பேதுரு, யோவான், யூதாஸ் காட்டி கொடுத்துட்டாரு அதுக்காக சொல்றாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இல்ல தன்னுடைய சரீரத்துல வாரினால் அடிபட்டு இருக்கிறாங்க, சிரசுல முள்முடிய சூட்டி இருக்காங்க, அதனால ஒரு வேலை சொல்றாரா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. ஏன்னா he has gone through a lot of physical pains. ஆனா அந்த நேரத்தெல்லாம் சொல்லாத தேவன் எப்ப சொல்றாரு அப்படின்னா கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நான் தனித்திறேன், எப்பொழுதும் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன தேவன், நான் பிதாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு 3 காரணங்கள் இருக்கிறது. குயிக்கா நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யாரும் வாசிக்க வேண்டாம், 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்கு தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா என்னன்னா, அவரிடத்தில் பாவமே இல்லை, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று என்னை குற்றப்படுத்துபவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயேசுப்பா. அப்போ அவரை பாவம் ஆக்கியிருக்காரு அப்படின்னா, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கும் போதோ இல்ல நார்மலாவே உலகத்துல இருக்கிற எல்லா கழிவுகள், எல்லா சூவேஜும் நம்ம மேல ஒருத்தங்க போட்டா நமக்கு எப்படி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஃபீலிங், எவ்வளவு கொடுமையான ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதுதான் இயேசுப்பாக்கு இருந்தது. ஏன்னா அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணர். அவர் மேல இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமக்கப்பட்ட போது, நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அது சுமக்கப்பட்ட போது அந்த வேதனை இருக்குல்ல, அதுதான் அவருக்கு எப்படி இருந்தது, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு இருந்தது. 2வது காரியம் என்ன அப்படின்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனம். அது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி இது ஆக கடவுது. அது என்ன பாத்திரம் அப்படின்னா, தேவ கோபாக்கினன் பாத்திரம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு ஒரு தண்டனை இருக்கு. பாவத்திற்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அந்த மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணம். சோ அந்த சம்பளம் தான் என்னது அப்படின்னா தேவ கோபாக்கினை. இது வெளிப்படுத்தல் 14:10-11 வசனங்கள். வெளிப்படுத்தல் 14:10-11. இல்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும்